திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர், அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் இவரை மிஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், மியூசிக் டைரக்டர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகர், பன்முக திறமை கொண்ட திரு டி ராஜேந்தர் அவர்கள். திரு டி ராஜேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய முதல் படம் அப்படின்னு பார்க்குற போது 1980 ஒருதலை ராகம் அப்படிங்கிற படம். அவர் முதல்ல கதை, அவர் இஎம் இப்ராஹிம் அவர் தான் அதில் டைரக்ஷன். ராபர்ட் ராஜசேகர் தான் கேமரா. ராபர்ட் ராஜசேகர் தான் பிற்காலத்தில் நிறைய படங்கள் எடுத்தாங்க. ஒரு படம் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பூவே மெல்ல பேசு, அந்த படம்லாம் ராபர்ட் ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணது. ஸோ இதில் இந்த ஒருதலை ராகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில், அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ராகம், ராகம் தேடும் பல்லவி, இந்த மாதிரி உயிருள்ளவரை உஷா, இது ஒரு ஆர்டர். இதில் இந்த ராகம் தேடும் பல்லவி வரைக்கும் தான் வெளியில் சில ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணி அவர் ஒர்க் பண்ணதெல்லாம். அதில் ரயில் பயணங்களில் மக்களால் பேசப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதுக்கப்புறம் ராகம் தேடும் பல்லவியும் அதே மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஸோ இதில் உயிருள்ளவரை உஷா எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படத்தை அவர் ஓனா ப்ரொடியூஸ் பண்ணுறார். கிட்டத்தட்ட அவர் மனைவியை காதல் திருமணம் செய்ததுக்கு பிறகு அவர் ஓனா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஓன் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் தான் இந்த உயிருள்ளவரை உஷா. இந்த படத்துடைய அந்த ப்ரொடக்ஷன் பேர் தான் தஞ்சை சினி ஆர்ட்ஸ். இந்த தஞ்சை சினி ஆர்ட்ஸில் பண்ண இந்த படம் சூப்பர் ஹிட்டு. இதில் ஒரு கேரக்டர் வருவார், ராதாரவி. ராதாரவி வில்லனாக பண்ணுவார். ஸோ ராதாரவி இதில் வில்லன் சூப்பராக பண்ணியிருப்பார் அதில். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேமியோ ரோல்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் செயின் ஜெய்பால் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த செயின் ஜெய்பால் கேரக்டர் தான் டிஆர் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டரை பற்றின ஒரு உண்மையை இப்போ தான் ரிவீல் பண்ணார். ஆக்சுவலாக என்னென்னா, டிஆர் சொன்னார், எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு கண்கள் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லும்போது இவங்கள மாதிரி நடிச்சு காமிப்பேன், அவங்கள மாதிரி நடிச்சு காமிப்பேன், நம்பியார் மாதிரி வசனம் பேசி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னார் அதை பற்றி. அப்போது அவர் ஒரு புதுசாக இந்த படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருடைய பார்வைக்கு போகிறப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய ஃபேனாக டிஆருக்கு ஆகிட்டார். ஸோ அவர் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ போய் இவர் இந்த செயின் ஜெய்பால் கேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ரஜினி சார் நான் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஒரு கெஸ்ட் ரோலாவது பண்ணணும்னு நினச்சேன், இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, பண்ணலாம் அப்படின்ட்டாராம். அப்புறம் என்ன பண்ணாரா, இல்லை நான் இப்போ நிறையா பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இந்த படத்தை இது பண்ணால் கரெக்டாக இருக்குமே, உயிருள்ளவரை உஷாவை அப்படின்னப்போ டி ராஜேந்தர் சொன்னாராம், இல்லை நான் இதுக்கு முந்தின படத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, அதை காம்பன்சேட் பண்ணணும்னா நான் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறத விட நானே ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி சம்பாரித்து அதை அடைச்சாதான் உண்டு, அதனால் இப்போ நான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னப்போ, கோச்சுக்காதீங்க, இப்போ உடனே பண்ண முடியாது இதை, ஏன்னா இப்போ நான் அந்த ஓன் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அந்த டைமில் இதை பண்ணால் சரியாக வருமானு தெரியல, நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய பேனர் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கார். அந்த விஷயத்தை டிஆர் சொன்ன உடனே, ரஜினி சார் சொன்ன உடனே டிஆர் சரி ஓகே அப்படின்ட்டு செயின் ஜெய்பால் கேரக்டரை இவரே பண்ணியிருப்பார். அதுதான் அந்த வாடா எம்மச்சி வாழைக்கா பஜ்ஜின்னு ஒரு டைலாக்லாம் வரும். ஸோ இந்த செயின் ஜெய்பால் கேரக்டர் சூப்பர் ஹிட்டு. அண்ட் உயிருள்ளவரை உஷா சூப்பர் டூப்பர் ஹிட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டி ராஜேந்தர் அவர்கிட்ட படம் ஹிட்டு அப்படின்னா இப்போல்லாம் ஒரு வாரம், இப்போ கணக்கு வச்சுக்கிறது 1 வாரம் 2 வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அப்புறம் 50 நாள் 100 நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம்லாம் 1 வருஷம் 2 வருஷம் இப்படிலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னென்னா வருஷ கணக்கில் ஓடும். ஒரு தேட்டரில் வருஷ கணக்கில் ஓடிட்டுருக்கு. அதுலேயே சொல்லுவார், அவர் மவுண்ட் ரோடில் அலங்காரம்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர்லாம் அப்போ இப்போ அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க இங்கிலீஷ் படம் தான் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த தேட்டரில் டிஆர் படம் சூப்பராக ஓடும். இவர் செட்டுக்கு பிரபலம். ஒரு செட்டு போட்டு பாட்டு எடுக்கிறது, செட்டு போட்டு சீன் எடுக்கிறதுனா இவர் அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவார். கொஞ்சம் கூட இல்லை, காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். கிட்டத்தட்ட எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஒரு படத்தில் ஹார்ட் செட்டு போடணும். ஹார்ட்டுன்னா எல்லாரும் போகிறது ஹார்ட்டின். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா ஒரிஜினல் இதயத்தையே அப்படியே எடுத்து வரைஞ்சி அதே செட்டாக போட்டு, அதில் சில பேர் பார்த்தோம் சொன்னேன், என்ன சார் அந்த வெயின்லாம் கூட தெரியுது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக செட்டு போடுவார். அண்ட் இவர் ஏராளமான படங்கள் எடுத்தாலும் இவருடைய படங்கிறது டயலாகுக்கு ரொம்ப பேர் போனது. டயலாக்னா எப்படின்னா ரைமிங் அண்ட் டைமிங்.
எல்லாமே வந்து ஒரு 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 ரைமிங்கில் இருக்கும் டைலாக். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஆர் அவருடைய டைலாக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சமீபத்தில் இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என்னுடைய திரைப்படங்கள்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் தான் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணார். தஞ்சை சினி ஆர்ட்ஸ்லாம் நிறைய படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாயின் சபதம் படம் வரும்போது தான் சிம்பு சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறுச்சு. அது வரைக்கும் தஞ்சை சினி ஆர்ட்ஸில் தான் எல்லா படமும். ஸோ இவர் இப்போ வந்து டிஆர் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு யூடியூபாகவும் இல்லை ஒரு ஓடிடி தளமாகவும் இதை வச்சுக்க போகிறேன். இதில் எங்கள் ப்ரொடக்ஷனில் எடுத்த படங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக மக்களுக்காக இதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ என்னுடைய படங்கள் எல்லாம் அதில் முதல் முயற்சியாக என்ன பண்ணுறாருன்னா, இந்த உயிருள்ளவரை உஷா படத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து 4K டிஜிட்டலில் ரெடி பண்ணி அந்த படத்தை இந்த செப்டம்பரில் ஓரளவுக்கு மற்ற பெரிய படங்கள் வராத டைமில் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படிங்கிறார். அதுலேயும் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எப்பவுமே வந்து பெரிய படங்களுக்கு இன்னைக்கு வந்து டிக்கெட் விலையெல்லாம் 180 ரூபா 200 ரூபாலாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நான்லாம் வந்து வளர்ந்ததுக்கு காரணமே சின்ன படங்கள் என்ன மாதிரியான டைரக்டர்ஸ் வளர்ந்ததுக்கு காரணமே குடும்பமாக வந்து படம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு எப்போ இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து இந்த பணம் டிக்கெட் ரேட் வந்து கம்மியாக இருந்தது. பெரிய படங்களுக்கு நீங்கள் 200 டிக்கெட் வச்சுக்கிறீங்க, சின்ன படங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னா டிக்கெட்டை மாற்றுங்க. குடும்பத்தோடு நீங்கள் வரும்போது ரொம்ப காசு செலவாகுது, அதனாலே தேட்டருக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், சிம்புவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த காலேஜை கட்டடிப்போங்கிற அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை ரீமிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆல்ரெடி வந்து இந்த என்னாச மைதிலி அப்படிங்கிற பாடெல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம், அதெல்லாம் சிம்பு வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார். அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேனு, உலகநாயகன் கமலஹாசனும் நான் பயங்கரமான ஃபேனு. நான் ஃபேனுன்னா என் பையனும் அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு மோனிசா அண்ட் மோனாலிசா படம் வந்ததை பற்றி சொன்னார். மோனிசா அண்ட் மோனாலிசா படம் வரும்போது அதில் சிம்புவும் அஸ் அ பார்ட் சாங்லலாம் வருவாப்புல. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த படம் வரும்போது ஒரே நாளில் மோனிசா அண்ட் மோனாலிசாவும் படையப்பாவும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் என் பையன் என்னவோ வந்து ஃபஸ்ட்டு ஷோ போனது படையப்பாக்கு தான், மோனிசா அண்ட் மோனாலிசாவுக்கு வரல. ஏன்னா அவன் ரஜினி ஃபேன் அப்படின்னார். ஆக்சுவலாக என்னன்னா, ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் டி ராஜேந்தர் அவர்கள். அதில் நிறைய படங்களுக்கு அவர் மியூசிக்கும் பண்ணியிருக்கார். புரட்சி கலைஞர் விஜயகாந்துடைய கூலிக்காரன் படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து டி ராஜேந்தர் அவர்கள் தான். கலைப்புலி தானு அவர்கள் வந்து அவருக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருப்பார், ஏழிசை ஏந்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பூக்களை தான் பறிக்காதீங்க பாட்டெல்லாம் இன்றைக்கும் வந்து கேட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து சிம்பு ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் பயங்கர ஒரு ரிமெம்பரன்ஸ்னு வச்சுங்களேன். தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் என்ன பண்ணார்னா, எங்கள் வீட்டு வேலைன்னு ஒரு படம். இந்த படம் வரும்போது இவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த முருகர் சிலையும் ஐயப்பன் சிலையும் அக்ராஸ் த ஸ்டேட், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் எந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே ஒரு முருகர் சிலை இருக்கும், இல்லைனா ஒரு ஐயப்பன் சிலை இருக்கும். இட்ஸ் அ ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி. அப்போல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் மீடியமோ இந்த மாதிரி டெலிவிஷன் மீடியத்தில் ப்ரமோஷன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதே எதில் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி போஸ்டர்ஸில், கட் அவுட்டில், இந்த மாதிரி விஷயந்தான். அதில் வந்து இவர் வந்து செட்டு, அதாவது என்னென்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, முருகர் சிலை வந்து உண்மையாக செஞ்சது கூட அப்படி இருக்காது, ஆனால் இவர் செட்டு போட்டு அழகாக எடுத்து எல்லா தேட்டருக்கும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். அப்புறம் இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய தாய்க்குலங்களுக்கு இவரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஹீரோயின்ஸை டச் பண்ணி நடிக்க மாட்டார். அப்படி ஒரு ஆக்டர் தான் வந்து டி ராஜேந்தர் அவர்கள். டயலாகும் சரி, அந்த டயலாக் டெலிவரியும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். அதில் வந்து நிறைய படங்களில் அந்த கோட் சீன் டயலாக்னா டி ராஜேந்தர் அவர்கள் தான். அதெல்லாம் ஒரு தாயின் சபதம் படத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த தாய்க்குலங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போடுறாங்கன்னா, அது என்ன மாதிரி டைமில் பார்ப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூன் ஷோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த நூன் ஷோ பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த நூன் ஷோ எப்படின்னா, காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பினோடனே, வீட்டுக்கார வேலைக்கு கிளம்பினோடனே சமைச்சு வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு
அந்த கரெக்டாக 10:11 மணிக்கு அந்த காட்சி ஆரம்பிக்கும். அந்த 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதான் அந்த காட்சி நேரம். 2 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. இது வந்து தாய்க்குலங்களுக்கான நேரம் அது. அந்த 11 மணிக்குன்னு. அதாவது என்னென்னா வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் எப்போ அந்த படத்துக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படமாக இருந்தால், இந்த மாதிரி குடும்ப படமாக இருக்கான். இது நான் வந்து லைவாக பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு எல்லாரும் வந்து பா குடும்ப படமாக இருக்கான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. ஆனால் என்ன காமெடின்னா அதில் தான் டி ராஜேந்தர் அவருடைய படத்தில் தான் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் நம்பர் டான்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். ஆனாலுமே லேடிஸ் எல்லாரும் போயிட்டு கூட்டமாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஐட்டம் நம்பர் டான்ஸ் வைக்கும்போது நான் பிற்காலத்தில் யோசிச்சு பார்த்தேன், இதில் இன்னும் குடும்ப படமாக இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து வேற போனாங்க அப்படின்னு. ஆனால் சென்டிமெண்டல், மதர் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, லவ்வு, இதை ரொம்ப அழகாக காமிப்பார். அதில் இந்த தொடாமல் காதலிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு படம் வருமானு கூட தெரியாது. அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவரோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த பக்கம், இவர் இந்த பக்கம் நிற்பார், ஹீரோயின் இந்த பக்கம் நிற்பாங்க, இல்லை இவர் இந்த பக்கம் நிற்பார், இப்படி ப்ரொஃபைலில் நிற்பாங்க, இப்படி நிற்பாங்க, இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு படத்தில் கூட அந்த காட்சி அமைப்பில் வந்து தொட்டு நடிக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படத்தில் ரொம்ப லேட்டராக கௌதமி நடிச்சிருந்தாங்க. அதில் மட்டும் கௌதமி ஏதோ ஒரு ஷாட்டில் வந்து தொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இவருடைய திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சப்புள்ளி செல்வராஜ், அதுக்கப்புறம் எஸ்.எஸ். சந்திரன், ராதா ரவி, இவங்கெல்லாம் வந்து ரெகுலரான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நான் மறுபடியும் ஒரு புது சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன், கம்ப்ளீட் ஃபார் த 2K கிட்ஸு வித் லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி, மியூசிக்கு. இதில் வந்து அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அப்பவும் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் வர சொல்லுவேன், இவங்கெல்லாம் தான் நடிப்பாங்க, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸும் நடிச்சிருப்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவருடைய அந்த ப்ரெஸ் மீட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, த எனர்ஜி லெவல் ஆஃப் டி ராஜேந்தர் அவர்கள், அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அன்று பார்த்த அதே எனர்ஜி இப்போ வரைக்கும், அண்ட் இப்போ உள்ள அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்டான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் டாப். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு டி ராஜேந்தர் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு மிகப்பெரிய சிம்மசப்பனமாக இருந்தார் தமிழ் சினிமாவில். பல இயக்குநர்களுக்கு, பல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவர் மிகப்பெரிய சவால். காரணம், இவர் வந்து மியூசிக் அப்படிங்கும்போது ஒரு தடவை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு ஆக்டரு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்க போது ஏதோ நார்மலாக இருக்கும். அப்போ மைதிலி நிக்காயில் ஒரு பாட்டு இருக்கும், சலங்கிட்டாள் ஒரு மாது அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டு பாடும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு கம்போஸ் நான் கேட்டதே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு டி ராஜேந்தர் அவர்கள் வந்து கர்நாடிக் பேஸில் சாங்ஸ் எல்லாம் பட்டைய கிளப்பியிருப்பார். அதே சமயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக் சாங்கு, வெஸ்டர்னு, அது மாதிரி இருக்கிறதுலையும் நல்லா பண்ணியிருப்பார். ரீரெக்கார்டிங் எல்லாமே அவர் வந்து ஒரு கலக்கியிருப்பார்னு வச்சுங்களேன். அதில் ஒரு சமயத்தில் வந்து சொல்லுவாங்க, அவர் தாங்க டி ராஜேந்தர், அவர் வந்தாலே டைமிங்காக தான் பேசுவார், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், எடிட்டிங், கேமரா, மியூசிக் எல்லாமே அவர் தான் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 9 கிராஃப்ட்ஸ் கிட்ட பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அப்போது நான் சொன்னேன், அது விளையாட்டுக்கு சொல்கிறது வேணா இருக்கலாம், பட் இட் இஸ் வெரி வெரி டஃப் ஜாப் அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று அப்படிங்கிறது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் சிம்பு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த ஒரு மல்டிபிள் டேலண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன், மியூசிக் பற்றி தெரியறது, பாட்டு பாடுறது இப்படிலாம் வந்ததே காரணம் வந்து டி ராஜேந்தர் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்புவுடைய அம்மா உஷா, அவங்களுடைய சிஸ்டர் நினைக்கிறேன், அவங்க ஒரு பெரிய டான்ஸர், சொர்ணமுகி, ஐ திங்க் சொர்ணமுகி, அவங்க வந்து பெரிய டான்ஸர். ஸோ சிம்புக்கு டான்ஸ் வர்றதுக்கு காரணமும் வந்து இதான், இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதில் நிறைய படத்தில் வந்து சிம்பு வந்து இந்த சின்ன வயசு கேரக்டர் குழந்தையாக நடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் வந்து சொல்லுவாங்க, இது வரைக்கும் நம்ம வந்து குதிரை வண்டி பார்த்துருப்போம், மாட்டு வண்டி பார்த்துருப்போம், ஆனால் இவர் வந்து ஆடு ஒன்று வச்சு அதில் ஒரு வண்டி வச்சு ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேனா சூப்பர் ஸ்டார்னு அப்போவே பாட்டு இது பண்ணார். அண்ட் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னார், பெரிய ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக 2 பேரும் சேர்றோம் அப்படின்னு. அது எந்த நேரத்தில் சொன்னார்னு தெரியாது. இன்றைக்கி அந்த பெரிய ப்ரொடக்ஷனில் கூலி படத்தில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், அது நிறைய பேர் நோட் பண்ணாங்களான்னு தெரில, டி ராஜேந்தர் அவருடைய அந்த மியூசிக் தான், சிக்கிட்டி 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 சிக், சிக்கிட்டி 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 சிக், இது வந்து டிஆர் அவர்கள் போட்டது தான், ரீக்ரியேட் பண்ணி அனிருத் போட்டது. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் ரஜினி சார் வந்து டிஆர் மாதிரியே டான்ஸ் ஆடிருப்பார்.
அந்த கை இடிச்சு ஆடுறதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து டிஆர் சாரை வந்து ரொம்பவும் பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல மனிதர் அப்படின்வாரு, நல்ல நண்பர் அப்படின்வாரு. அந்த அளவுக்கு என்னென்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ராஜேந்தர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர். ஒரு கல்மிஷம் கிடையாது, மற்றவங்களை ஏமாத்துறது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியிலே அவர் வந்து அவரை பற்றின ஒரு பெரிய காசிப் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே சொல்லலாம். அண்டு இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொல்கிறார், ஒருதலை ராகம் வந்து நான் தான் கதை, அது வந்து இஎம் இப்ராஹிம் தான் வந்து டைரக்ட் பண்ணார், நானும் சேர்ந்து தான் டைரக்ட் பண்ணேன், அந்த கதையை கூட நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ இஸ் வெரி வெரி ஓப்பன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் டிஆர் டாக்கீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் அவருடைய திரைப்படத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். அவருடைய திரைப்படங்கள்லாம் டிஆர் டாக்கீஸில் வரப்போகுது. அவரே ஒரு நேர்காணல் காணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது எப்படி நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நானும் காத்திருந்து பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.